முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 6 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி நிகழ்வு பாக்சல சந்தி மன்னார் வளைகுடா முதல் இலங்கையின் மீது நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரமாக நிகழ்வு வெளியே வராமல் இலங்கையின் மீதே இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நம்ம அறிக்கையில ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம். நேற்று மதியம் ஒரு அறிக்கையை சொல்லும் போது தான் அதுல மக்களுக்கு உண்மையான தகவலா இருக்கும், சரியான தகவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஆனா நேற்று மதிய வானிலை அறிக்கையிலேயே நிகழ்வு அதே இடத்துல நிற்கும் போதே நான் அறிக்கை கொடுக்காம சரி இன்னைக்கு நிகழ்வு அங்கதான் நிக்குது, நிகழ்வு நகர்ந்தால்தான் நம்மளால என்ன நிலவரம்னு சொல்ல முடியும் அப்படின்றனால நைட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். 10 மணி வரைக்கும் அதே இடத்துல தான் மூவ்மெண்ட் ஆகிக்கின்றது. 11 மணிக்கு மேலே தான் தலைமன்னார் ராமேஸ்வரம் கிட்டே அந்த சிஸ்டத்துடைய அந்த வெளி சுற்று பகுதியே வந்தது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தற்போதைய நிலவரப்படி நெகட்டிவ் ஜோன் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்தில் தமிழ்நாடு ஒரு நெகட்டிவ் ஜோன். எப்பயுமே நெகட்டிவ் ஜோன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக நெகட்டிவ் ஐஓடி ஆண்டுகள் ப்ளஸ் வீக்கான ஆண்டுகள். அதாவது இது ஒரு வீக்கான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டுடைய மான்சூன் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ. அந்த 2025 மான்சூன் ஒரு வீக் மான்சூன். வீக் கடல் சார்ந்த அமைப்புகள், வலுவான வட இந்திய குளிர்நிலை, இது போன்ற ஆண்டுகள். மேலும் வெப்பநிலை, கடல் சார்ந்த வெப்பநிலை 27 டிகிரிக்கும் குறைவு, 26 டிகிரி. ஸோ அப்போது நிகழ்வு வந்தால் இந்த பகுதிக்கு வந்தால் வலு அடையுமா அல்லது குறையுமான்னு கேட்டிங்கன்னா வலு குறையும் அப்படின்றத நான் நேற்று சொல்லியிருந்தேன். வலு குறைந்தாலும் மேகங்களை ஈரப்பதத்தை எடுத்து உருவாக்கி கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நேற்று வானிலை அறிக்கையில் தெளிவாக சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நேற்று சுமார் 45 இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கரூர், நாமக்கல், திருச்சி மாவட்டம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்டு உள் தமிழகம் வரைக்கும் ஒரு 45 இடங்களில் மிதமான மழை, லேசான மழை என்கின்ற அளவிலும் 4 இடங்களில் கனமழை. அதில் வேதாரண்யம் 8 சென்டிமீட்டர், தோப்புத்துறை 8 சென்டிமீட்டர், தகத்தூர் 8 சென்டிமீட்டர் என்ன ஒரு 4 பகுதியில் ஒரு 7லிருந்து 8 சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் மழை வந்திருக்கு டிஎன்எஸ்டி மேல. தென் மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் தூறல் நனைக்கும் மழை, விட்டு விட்டு மழை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல மழை, அதாவது விட்டு விட்டு நனைக்கும் மழை, தூறல் மழை எந்த அளவுக்கு தான் இருந்திருக்கிறது. ஸோ நேற்று நம்ம அறிக்கையில குறிப்பிட்டிருந்தோம், இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அதோடைய வெளி சுற்று பகுதி முழுவதுமாக வந்தால்தான் அதிகபட்ச மழை கிடைக்கும். அந்த மேக வெடிப்பு அப்படின்றது, கிளவுடு பஸ்ட்ன்றது அது அப்பதான் வரும், இல்லைன்னா அது கடல்ல தான் பெய்யும். நேற்று அதிகபட்சமாக கடல்ல தான் மழை பெய்தது. என்ன காரணம் கடல்ல தான் அதிகமான மழை பெய்யுது, நிலப்பகுதியில் கம்மியா இருக்குன்னா, நாகப்பட்டினத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் எஸ்எஸ்டி வலுவாக இருந்திருந்தால், புதுக்கோட்டையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் எஸ்எஸ்டி வலுவாக இருந்திருந்தால், ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் எஸ்எஸ்டி வலுவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 25-30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கிடைத்திருக்கும். ஆனால் எஸ்எஸ்டி என்பதோ நம்மளுக்கு 85 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் கிழக்கில் வங்கக்கடலை மையம், அதோடைய அந்த பேக்கேஜ் ஆஃப் த எஸ்எஸ்டி பெரிய அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுது. அதோடைய ஆற்றல் என்பது ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்ப திரிகோணமலை கிட்ட வரும்போது தான் மேக வெடிப்பு பயங்கரமா ஏற்பட்டது. நிகழ்வு அதுக்கு முன்னாடியான பகுதியெல்லாம் எஸ்எஸ்டி மேலதானே இருந்தது, அதனால வலு கிடைத்து கொண்டே இருந்தது. திரிகோணமலையை தாண்டி திரிகோணமலை வழியாக வரும்போதே அது முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. ஏன்னா இங்கிட்டு நெகட்டிவ் ஜோனாக இருக்கிறது. ஸோ நெகட்டிவ் ஜோனாக இருக்கும்போது வட மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பெருமழை வருமா அப்படின்றத நான் நேற்றே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அப்போது நிறைய ஆய்வறிக்கைகளில் மழை அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருந்தாங்க. என்னுடைய அறிக்கையிலும் நாகப்பட்டினத்திலையும், புதுக்கோட்டையிலையும், ராமநாதபுரத்தில் ஏதாவது ஒரு இடங்கள் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்ததோ 8-10 சென்டிமீட்டர் என்கின்ற பாதி அளவு மழை, இன்னும் பாதி மழை வரலை. ஸோ அந்த பாதி மழை வரலைன்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நேற்று நிகழ்வு மாலை பாக்சல சந்தி தலைமன்னாருக்கு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த நிகழ்வு இரவு 10 மணிக்கு தான் தலைமன்னாருக்கே வந்தது. சரி 10 மணிக்கு வந்திருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்டாலும், அந்த குறிப்பிட்ட 5 மணி நேரம் தான் அந்த வெப்பமான கடல் காற்று, ஈரப்பதமான கடல் காற்று வரும். அந்த குறிப்பிட்ட மதியம் 2 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ள அந்த வெப்பமான கடல் காற்று வரும்போதே 2 மேகங்கள், வலுவான மேகங்கள், 25-30 சென்டிமீட்டர் கொடுக்கக்கூடிய மேகங்கள் 3 முறை மேக வெடிப்புகள் கடல்லையே நாகப்பட்டினத்திற்கு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலேயோ 8 கிலோமீட்டருக்கு தொலைவிலேயோ ஏற்பட்டது.
அதன் பிறகு மறுபடியும் வலுவான மேகக்கூட்டங்கள் 1, 2 மேகக்கூட்டங்கள் நாகப்பட்டினம் வழியாக உள்ளே போனது. அந்த 2 மேகக்கூட்டங்கள்னால தான் அந்த 8 சென்டிமீட்டரும் வந்தது. இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. சரி, இவ்வளவுதான். இப்போ தென்காசியில கனமழை, சில இடங்களில் கனமழை பதிவாயிட்டு வருது, சில இடங்களில் மிதமான மழை என்கின்ற அளவுல பதிவாகிட்டு கொண்டு இருக்கிறது. அவ்வளவுதான். ஸோ அந்த எஸ்எஸ்டியோடைய அமைப்புகள் தான் நம்ம மழையை தீவிரப்படுத்துறது. நெகட்டிவ் ஜோன் அப்படின்றத கண்டுபிடிச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ வானிலை ஆய்வாளர்கள், எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு புயல் வருதுன்னா பாசிட்டிவ் ஜோன், நெகட்டிவ் ஜோன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்ம அறிக்கையில தான் 2023 அந்த கடல் பகுதியை நெகட்டிவ் ஜோன், பாசிட்டிவ் ஜோன் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழக கடலோர பகுதி எல்லாமே தீவிர நெகட்டிவ் ஜோன். அதாவது தீவிர நெகட்டிவ் ஜோனுன்னா தீவிரமான எதிர்பக்க அமைப்பு, அந்த எதிர்பக்க பகுதி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். தீவிரமான எதிர்பக்க அமைப்பு மழையை தடுப்பதற்கும் புயல் சார்ந்த நிகழ்வுகளையும் தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு நம்ம பகுதியில இது மையம் கொண்டிருக்கிறது. தீவிர எதிர்பக்க அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், இல்ல பகுதி, தீவிர எதிர்பக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்பு அப்படின்றத விட அதை பகுதின்னு சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா பகுதி அளவுல இந்த நெகட்டிவ் தன்மை காணப்படுகிறது. ஸோ இதனாலதான் நம்ம சிஸ்டம் இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு வந்தும் 8 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ இதை தான் நான் நேற்று அறிக்கையில் சொல்லும்போது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 12 மணி 1 மணிக்கு நான் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து சொல்றேன்னே. ஆனால் நம்மளுக்கு என்னன்னா அங்கே நிகழ்வே வரவே இல்லை, அங்கேயே நின்றுச்சு, அங்கே ஸ்டக்காகி நின்றுச்சு. ஏன்னா எஸ்எஸ்டி இல்லை, நெகட்டிவ் ஜோனாக இருக்கிறது. அங்கிட்டு வட இந்திய குளிரலை ஆற்றல் கொஞ்சம் இல்லை, வட இந்திய குளிரலை இல்லை. ஆனால் வட இந்திய குளிரலை இதுக்கு முன்னாடி ஆற்றல் இருக்கும்ல, அதோடைய வட இந்திய குளிரலை வரணும்னு அவசியமே கிடையாது. கடல்ல எஸ்எஸ்டி இல்லைன்னா அங்கே ஒன்றுமே வேலை செய்யாது. ரெண்டாவது, கடல்ல வெப்பநிலை இல்லை, ஈரப்பதம் இல்லை, கடல் ஏற்கனவே குளிர்ந்த நிலையாக இருக்கிறது. அப்புறம் எப்படி மழை பெய்யும்? அதில் சாத்தியமே கிடையாது, மழை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ரிசல்ட் சொல்லுது. நான் இருந்தாலும் மக்களை உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக விவசாயிகள் கொஞ்சம் அறுவடை பணிகள்லாம் பண்ணுறாங்க. மழை இல்லைன்னு சொல்லிட்டோம், ஒரு மிதமான மழை கனமழைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விவசாய பணிகளை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்றனால தான் எச்சரிக்கையோடு இருக்கணுன்றனால தான் அந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்தது. ஸோ இப்பயும் அந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்படுகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில தென் தமிழக மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களிலும், வட தமிழக மாவட்டங்களிலும், உள் மாவட்டங்களிலும் நாளை 12ஆம் தேதி 13ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இரவுல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கடலோர பகுதிகளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல குலசேகரப்பட்டினம், காயல்பட்டினம், திருச்செந்தூர் பகுதியில இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போன்று இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வட கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும். நாளையை பொறுத்தவரையில சற்று தீவிரமாகவே டெல்டா, வட கடலோர பகுதியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சுழற்சி காற்று சுழற்சியாக மாறும். நாளை தீவிரமாக இல்லாம சுழற்சியாகவே செயலாக்கிறதுனால மழை தீவிரம் நாளை அதிகமா இருக்கும். வட கடலோரத்துல உள்ள வெப்பச்சலனத்தின் காரணமாக இடியுடன் கூடிய கனமழை, அவ்வளவுதான். அந்த இடியுடன் கூடிய கனமழை சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக நாளை மதியம், மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை. இது நாளை 13ஆம் தேதி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை. கிழக்கு கடலோர பகுதி மற்றும் தென் கடலோர பகுதிகள், தென் உள் மாவட்ட பகுதிகள், மதுரை, திருச்சி பகுதிகள், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை. அப்படி இருக்கிறதுனால அடுத்த 2 நாளைக்கு இன்றைய விட இன்றைக்கு சாரல், தூறல், நடைக்கு மழையாக இருந்ததுன்னா நாளை உங்க பகுதியில கனமழை இருக்கும் அல்லது மிதமான மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் தற்போதைய இந்த நிகழ்வுனால கிடைக்கக்கூடிய மழை பொழிவு 13ஆம் தேதி வரைக்கும். 13ஆம் தேதியோட இந்த சுற்று மழையை நிறைவடைகிறது. அடுத்த மழை வர்றதுக்கு மார்ச் ஆகலாம் அல்லது பிப்ரவரி எண்டில் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஸோ அதாவது சிஸ்டம் கன்வெக்ஷன்ல கிளாக் வைஸ் கன்வெக்ஷன், அவர் வழிவிட்டா ஆன்டி கிளாக் வைஸ் கன்வெக்ஷன் வரும். அவர் அங்கே வழிவிடணும், ஆனால் அது வழிவிடுற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு பிப்ரவரி எண்ட்லேயோ அடுத்த சிஸ்டம் பிப்ரவரியிலேயோ வரும்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் பிப்ரவரியில் இல்லைன்னா மார்ச்ல இருக்கலாம். ஸோ மார்ச்லேயும் இல்லைன்னா அடுத்து ஏப்ரலில் கண்டிப்பான முறையில் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபைனலி இந்த மான்சூன் எண்டுக்கான ஒரு டேட் வரப்போகுது. வரக்கூடிய 14ஆம் தேதியோடு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை விலகும் அல்லது விலகியதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.